ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 11 ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு போராட்டம் நடக்குது. யாருக்கு எதிரானா விஜய் பார்வதிக்கு எதிராக. நானும் பார்க்குறேன், காலையிலேருந்து நேற்றுலேருந்து ஃபுல்லாக விஜய் பார்வதி சுற்றியே கண்டென்ட் வருது. அப்போ மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மிக்சர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அது நல்லா கிளியராக தெரியுது பாருங்களேன். ஏன்னா குறைய மட்டும் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சபரி, அதுக்கப்புறம் யார் இந்த திவ்யா, சாண்ட்ராலாம் வந்து விஜய் பார்வதி எப்படியோ அமித்கில் கேட்டு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது. அதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குன்னு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க பாருங்கள், அவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் வந்து அங்கே சமைக்க விடணும், குறிப்பாக சபரியை சமைக்க விடணும். ஏன்னா சாண்ட்ரா திவ்யா எப்பயுமே அதை சொல்லுவாங்க, அவங்க ஆல்ரெடி சரி ஓகே. சபரி வந்து இது வரைக்கும் கிச்சனில் இருந்ததே கிடையாது. அவர் வந்துட்டு 3 வேலையும் சாப்பிட்றாரு. 3 வேலை இல்லை, நேற்றுலேருந்து சாப்பிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இது 6வது வேலை. ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்காரு. இவரெல்லாம் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்யணுன்றதான் என்னோடய கருத்து. ஏன்னா அங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிச்சன் டீமில் எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க, 3-4 பேர் இருந்து. ஆனால் வெறும் 2 பேர், அதுலேயும் ஒருத்தர் ஏடா கூடம். இந்த பொண்ணு செஞ்சுருக்கேன்னு அதை பாராட்டலாம், இந்த மாதிரி பண்ணணும். சரி, இப்போ என்னென்னா வியானா வந்து ஒரு போராட்டத்தை வந்து எல்லோரும் கூப்பிட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க. இது விஜய் பார்வதி மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதி தப்பே இல்லை. ஆனால் தப்புமே க்ரியேட் பண்ணுறாங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க. என்னென்னா அதாவது இந்த பால் மேட்ரு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்துட்டு 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க போல இருக்குது. ஊற்றி அதை வந்துட்டு 15 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றுறதுல ஏதோ கணக்கு மிஸ் ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒருத்தருக்கு பால் மிஸ் ஆகி போச்சு, தண்ணி ஊற்றுறதில்ல. இப்போ அதனால் என்ன ஆகுது, என்னுடைய பால் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்றாங்க. ஆனால் இவங்க வியானா விட மாட்டுறாங்க. உள்ளே போயிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக நிற்க வச்சு எல்லோரும் வந்து டம்முன்னு தட்டுறது. சுபிக்ஷா எல்லாருமே வந்துட்டு என்னது விஸ்வநாதன் வேலை வேண்டுன்ற மாதிரி, பால் வேண்டும், வாடனிங்கு பால் வேணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி உள்ளேருந்து பால் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து சரி கொடுத்துருவோம் அப்படின்னா, இவர் வந்து கேப்டனாக இருக்கிற இவர் வந்து, அதாவது அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கிற எஃப்ஜே வந்து அப்பப்போ கேப்டன் மாறிடுறாரு. ஆனால் இது 24/7 ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படாது சொல்லிட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அவங்கவுங்க கேரக்டரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பப்போ இவருக்கு தேவையான நேரங்கள்லாம் வந்துட்டு இவர் எஃப்ஜே வந்து தலையாக மாறிடுறாரு. அது வேறு விஷயம். இப்போ என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏங்க என்னோடய பாலுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பால் இருக்குது, அதுலேருந்து கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, அதான் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. இது வந்துட்டு எல்லாருக்கும் காமனான பால், இதில் நான் கை வைக்க முடியாது, அவங்களுடைய பால் தானே கொடுக்குறாங்கன்றாரு. அவங்களோட பாலாக இருந்தாலும் நான் கொடுக்க முடியாது, அது வந்து அவங்களோட தப்பு, நீங்கள் அவங்களுக்கு எடுக்குங்கன்றாரு. என்னடா இது, தண்ணி ஊற்றுறதுல இவங்க அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவ்வளோ லிட்டர் தண்ணியை ஊற்றி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணை வந்து இந்த டாஸ்க் மூலத்துக்கு அப்புறமா தெரியும், அந்த ரூல்ஸில் படிக்கும்போது தெரியும் இவங்க மட்டும் தான் கிச்சனை இது பண்ணணும். சரி, எவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்கன்ற விஷயங்களை வந்து கனி பக்கத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் எத்தனை பேருக்கு சொல்கிறாங்க, வாயிலெல்லாம் ஊட்டியெல்லாம் விட்றாங்களே. இவங்களுக்கு வந்து இந்த பாலை காய்க்குமோ இந்த தண்ணி ஊற்றுமா, அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் வந்து கரெக்டாகிடுமே, அப்புறம் எப்படி சண்டை போடுறதுன்ட்டு. இப்போது இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாக விஜய் பார்வதி வந்து போட்டு கலாய்ச்சிக்கிட்டு சரி பால் என்னோடய பாலை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.